எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் அறிவு. யோக நியம குருகுல கல்லூரி. இந்த யோக நியம குருகுல கல்லூரி என்பது பரிணாமத்தினுடைய உச்சகட்டம். அதை பயன்படுத்தி நாம் பரிணாம அறிவியல் எச்சமாக இருக்கிற அந்த ஜீரண நீர் தான் பிரச்சனையை தவிர நமக்கு சக்தி பற்றாக்குறை அல்ல. சக்தி பற்றாக்குறை என்பது விண்வெளி எங்கும் இல்லை. ஒரு நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது தனக்கு தேவையான சக்தியை தாவரத்தைப் போல நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. இதுதான் உண்மையான சக்தி. இது பரிணாமத்தின் எச்சம். பல கோடி ஆண்டுகளாக இயற்கை நம்மை போராடி வளர்த்திருக்கிறது. இது விண்வெளி எங்கும் பரவி சென்று இனப்பெருக்கம் செய்ய வல்லது. பூமியில் இனப்பெருக்கம் செய்தாச்சு, இனி பூமியில் இடம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஆற்றோரத்துலையும் குளத்தோரத்துலையும் ஆக்கிரமம் பண்ணிடுவாங்க. முதல்ல ஆற்றோரத்தில் தான் நாகரிகம் பெருகும். அப்படி பெருகி இதான் உலகெங்கும் வியாபித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மனிதன் பெருக 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 நகரத்துக்கு வந்துட்டான். நகரத்தில் இடம் இல்லாத பொழுது அவங்களுக்கு எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஓடைகளோடும் அந்த ஓரத்திலும் ஆற்று ஓரத்திலும் குடியேறி அதனுடைய நீர்வரத்தை தடை செய்கிற மாதிரி மனிதன் குடியேறான். அவனுக்கு வேறு வழி இல்லை, இடம் தெரியல. அதனால தான் மக்கள் அந்த இடத்துல காலி இடமாக இருக்கும், போக்குவரத்து இருக்காது. ஆரம்பத்தில் சிறு குடிசையை போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் வருவார், கடைசியில் பார்த்தா 500 பேர் 1000 பேர் வந்துடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்கும், இயற்கைக்கு இடைஞ்சலாக இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீர் நிலைகளை ஆக்கிரமிக்கிறது என்பது இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே வந்தாச்சு. நாகரிகம் தோன்றுவதே நீர்நிலைகளை அடிப்படை கொண்டு தான் நாகரிகம் தோன்றுச்சு. அதே நிலையில் இப்போ மனிதன் என்ன பண்ணுறான், நீர்நிலைகள் நோக்கி இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே கொசு இருந்தாலும் சரியே, அங்கே சாக்கடைகள் இருந்தாலும் சரியே, அதை சாக்கடை செல்கின்ற ஓடையாக இருந்தாலும் சரியே, நன்னீர் செல்கின்ற ஓடையாக இருந்தாலும் சரியே, இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ மனிதனுக்கு இடம் தேவை. இடம் தேவைங்கிற காரணத்தினால தான் அவன் விண்வெளி எங்கும் போனான். இப்போ விண்வெளி எங்கும் இடம் இருக்குதான்னு பார்க்குறான். அங்கிருந்து பொருள் எடுக்கலான்னு பார்க்குறான். அங்கிருந்து பொருள் எடுத்துகிட்டு நிலாவில் சேமித்து நிலாவில் மனிதனை பெருக்கலாமா? விண்வெளியில் மிதவை வீடுகள் கட்டி பெருக்கலாமா? ஏற்கனவே விண்வெளியில் மிதவை வீடு கட்டியாச்சு. இப்படியெல்லாம் என்ன காரணம் கேட்டால், மக்களுக்கு ஏதாவது வகையில் உதவி செய்ய வேண்டும், பிரச்சனைக்கு தீர்வு காண்ட வேண்டும். அதனால இப்பொழுதே நாம் என்ன பண்ணோம்னா, இயற்கைங்கிற இடத்தை விட்டுட்டு கிராமத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். கிராமத்தில் நோக்கி செல்ல, கிராமத்தில் குறைந்த இடம் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நகரத்தில் ஓடையோரத்தில் 10 லட்சம் 5 லட்சம் போட்டு வீடு கட்டுறீங்க. நாளைக்கு அந்த இடம் சிக்கலாக வருகின்ற பொழுது நீதிமன்ற உத்தரவை பெற்று, நீதிமன்ற ஆணையை பெற்று, அறமன்றத்தை ஆணையை பெற்று அவங்க இடிச்சிருவாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இப்போவே நீங்கள் அந்த பணத்துக்கு பதிலாக கிராமத்து பக்கம் போய் 5 சென்ட் 10 சென்ட் இடத்த வாங்கி அந்த குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறதா முதல் தேவை. கல்வியில் 2வது. முதல்ல ஆரோக்கியமாக வாழ்வதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வளர்ந்த மனிதனுக்கு குறைந்த மிக 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 சொற்புணவு போதுமானது. அதை வைத்துக்கொண்டு அவன் கைத்தொழிலை கற்றுக்கொண்டு அந்த ஊருக்கு கைத்தொழிலை கற்றுக்கொண்டு செய்யலாம். இப்படித்தான் முயற்சிக்கணும் தவிர, நான் சாக்கடையில் தான் இருப்பேன், நீரோடையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யோசிக்க வேணும். இது யாரும் ஆணையிட முடியாது, இது சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு பழகியாச்சு. ஆடம்பர வாழ்க்கைக்கு எப்படி பழகினானோ அதே மாதிரி நாம் அந்த சாக்கடை வாழ்க்கைக்கும் வாழக்கு பழகியாச்சு. இது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக சிந்திக்க வேண்டும். மனிதகுலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இயற்கையின்படி தான் சிந்திக்க வேண்டும், பரிணாமத்தின்படி தான் சிந்திக்க வேண்டும். மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவனுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும், அவனுக்கு இயற்கை சூழலை புரிய வைக்க வேண்டும். இயற்கை ஆற்றலிருந்து அவன் அனைத்தும் தயாரித்து கொள்ளுகின்ற மாதிரி கொண்டு வர வேண்டும். அதான் நடமாடும் தாவரம். மனிதன் என்பவன் நடமாடும் தாவரம். இந்த தாவரம் தன் தேவைகளை குறைத்து கொள்ளும். பற்றாக்குறை என்பது கிடையாது, பசி என்பது கிடையாது. பசி என்பது ஒரு உந்தல் தான். பசி என்பது அது உணவை குறிப்பதல்ல. பசி என்பது ஒரு உந்தல். அது உணவை குறித்தோ அல்லது நாம் நுகர்கின்ற போதைப் பொருளை கொடுத்தோ அல்ல. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பசி என்ற உந்தலுக்கு போதைப் பொருளை சாப்பிடுகிறோம். அது அனுமதிக்கப்பட்ட போதைப் பொருளை சாப்பிடுகிறோம். இப்படித்தான் காஃபி அனுமதிக்கப்பட்ட பொருள், தேநீர் அனுமதிக்கப்பட்ட பொருள், பலகாரங்கள் அனுமதிக்கப்பட்ட பொருள். இப்படித்தான் இதெல்லாம் நமக்கு போதைப் பொருளாக மாறிவிடுகிறது. இதை நம்பித்தான் வாழ்கிறோம். கடைசியில் அதே எந்த பொருளை சாப்பிடுகிறோமோ அதே பொருள் மனிதனை கொலை செய்து விடுகிறது. சிந்திக்கணும், செயல்படணும். பரிணாம அறிவியல் அடிப்படையில் பாடம் வாழ முடியும்.
மனிதன் எங்கும் சிக்கலாமல் வாழணும்னா அவனுக்கு முறையான கல்வியை கொடுக்கணும். இந்த கல்வியை தெரிஞ்சுக்காம நாம் போய் தவறான கல்வியை படிச்சுக்கிறது, வெள்ளைக்காரனுடைய கல்வியை படிக்கிறது, ஆங்கில முட்டாள்களாக வாழ்வதை விட நாம் இயற்கை அறிந்த அறிவாளிகளாக வாழ வேண்டும். ஒரு மொழியை தெரிந்தால் மட்டும் நான் அறிவாளிகள்னு சொல்ல முடியாது. மொழியில் புலமை பெற்றவர்கள், பல மொழியில் புலமை பெற்றவர்களை தான் நாம் பார்க்க முடியும். பல மொழியில் புலமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மொழி அல்ல, பல மொழியில் இருக்கிற புலமை, பல நாகரிகங்கள், ஏறத்தாழ ஒரு 30-40க்கும் மேற்பட்ட நாகரிகங்கள் இருக்கின்றன. அந்த நாகரிகத்தில் இருக்கிற புலமை, அதில் இருக்கிற ஒற்றுமை, அதில் இருக்கிற வேர்ச்சொல், அது எப்படி எல்லா சமூகத்தோடும் தொடர்பு வைத்துக் கொள்கிறது, அதனுடைய எச்சம் என்ன, அதை பயன்படுத்தி மனிதன் எப்படி முன்னேறுவது, இப்படியெல்லாம் பார்க்கணும்னா தமிழர் நாகரிகம் தான் மிகப்பெரிய நாகரிகமாக இருக்கிறது. என சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.